Hello friends, hi friends. இவங்க சுதா, இவங்கள உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ராகி பக்கோடா செஞ்சு காமிச்சிருக்காங்க. அது எல்லாரும் நீங்களும் வீட்ல செஞ்சு பார்த்திருப்பீங்க அப்படிங்கறது நினைக்கிறேன். ரொம்ப டேஸ்டா நல்லா செய்வாங்க. இன்னைக்கு நான் இவங்க வீட்டுக்கு வந்திருக்கேன். இப்போ இவங்க மசாலா டீ செமையா சூப்பரா போடுவாங்க. நாங்க நிறைய வாட்டி இவங்களோட டீ சாப்பிட்டுருக்கோம். ரொம்ப நல்லா சுவையா இருக்கும். இவங்க இப்போ மசாலா டீ செஞ்சு காமிக்க போறாங்க. எப்படி செய்றாங்கங்கிறது பார்க்கலாம். பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. டீ வந்து எப்படி செய்யறது அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். வாங்க. வெல்கம் டு ஃபீஸ்ட் ரெசிபி. நான் மறுபடியும் உங்கள் சேனலில் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, கீதாராணி எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து ஒரு சர்ப்ரைஸாக இவங்க இந்த சேனலுக்கு இப்போ வீடியோ போடுறாங்க. எனக்கே தெரியாது. நான் வந்திருக்காங்களேன்னு சொல்லிவிட்டு நான் ஒரு டீ போட ரெடியானேன். அதுக்குள்ளே அதை அவங்க வீடியோ எடுத்துட்டாங்க. நல்ல போயிட்டுருக்கு சேனல். வந்து அவங்களுடைய க்ரோத் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் ஒரு 2 months முன்னாடி அவங்க சேனலுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு ரெசிபி செஞ்சேன். அதோட 2 monthஸில் நான் பார்த்துறேன் நிறைய சப்ஸ்கிரைபர் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு நிறைய என்கரேஜ்மெண்ட் கொடுத்துருக்கீங்க. வியூவர்ஸ் நீங்கள்லாம் அவங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ மேலும் இதே மாதிரி நீங்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நல்ல ஒரு சேனல் இது. இதை வந்து நிறைய ரெசிபிஸ் அவங்க செஞ்சிட்ருக்காங்க. அதை நம்ம பார்த்து நம்மளும் செய்வோம். நல்ல ஒரு பலனுள்ள ஒரு வெப்சைட்டாக சேனலாக இவங்க போட்டுட்ருக்காங்க. ஹாப்பியாக இருக்குங்க. வாங்க நம்ம டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கீதாராணி அவங்களுடைய ஃபீஸ்ட் ரெசிபி சேனலில் நம்ம ஒரு மசாலா டீ எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வாங்க. இதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு பால் எடுத்திருக்கேன், ஒரு 2 துண்டு ஏலக்காய், 2 பீஸ் ஏலக்காய், ஒரு துண்டு இஞ்சி, டீத்தூள், அவ்வளோதாங்க. நம்ம வந்து சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சுருவோம். நல்ல சிம்மில் தான் வச்சு பண்ணணும், அப்போ தான் டீ நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு டீத்தூள் போட்டுடலாம். நான் இதுக்கு வந்து 1 கப்பு பாலுக்கு ஒரு ஸ்பூன் டீத்தூள் எடுத்துருக்கேன். எந்த டீத்தூள் வேணாலும் போடலாம். ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த இஞ்சியும் ஏலக்காவையும் தட்டி எடுத்துக்கலாம். இஞ்சியை துருவிடலாம். இந்த ஏலக்காவை நான் அப்படியே பிரித்து அப்படியே போட்டுருவேன், நசுக்க மாட்டேன். இதை வந்து நம்ம கையாலேயே உது பண்ணி இதோடய சேர்த்து இதில் போட்டுருங்க. தோலை உரித்து அது உள்ளே இருக்கிற விதையோடு எடுத்து இது ரெண்டுத்தையும் இது உள்ளே போட்டுடலாம். நல்லா கொதிக்கணும். சிம்லேயே வச்சு பண்ணுங்க. இது கூட நம்ம ஒரு 2 சின்ன பீஸ் பட்டை வந்து அப்படியே போடலாம். இது பவுடராகவும் கடையில் கிடைக்குது, பவுடராகவும் போடலாம். ஸோ இது மசாலா டீயில் இது வந்து ஆப்ஷனல் தான், போட்டால் நல்லாயிருக்கும். நல்லா கொதிக்கணுங்க. இந்த மாதிரி பாருங்கள். இன்னும் நல்லா சிம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடணும். அந்த சாறு நல்லா மொத்தமாக இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஃபில்டர் பண்ணணும். சிம்பிள் தாங்க. இதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிட்டு ஒயிட் சுகர் நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். நான் ப்ரௌன் சுகர் தான் போடுவேன், நாட்டு சக்கரை. அது ஃபைனலாக கடைசியாக தான் போடணும். இதுலேயே போட்டு கொதிக்க வச்சிட்டோம்னா பால் திரிஞ்சிடும். சக்கரை நம்ம அப்படியே போட்டுடலாம், பட் நான் சக்கரை யூஸ் பண்ணாததுனால இது கொதிக்கட்டும்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்புறம் நம்ம ஃபில்டர் பண்ணி நாட்டு சக்கரை போட்டு கலந்து குடிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஃபில்டர் பண்ணிவிடுவோம். நாட்டு சக்கரைங்க. இது நம்ம ஊர் நாட்டு சக்கரை. 1 ஸ்பூன் போட்டாலே போதும். ஏன்னா மசாலா டீக்கு கம்மியாக தான் சுகர் போடணும். அப்போ தான் அந்த மசாலாவோட டேஸ்ட்டு தெரியும். நல்லா கலக்கி விட்டுட்டு ஈஸியான சிம்பிளான மசாலா டீ நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.